ஹாய் பிஸ்னஸ் ஓனர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நேற்று நம்ம என்ன டைப்ஸ் ஆஃப் ஒர்க் ஒரு பிஸ்னஸ் ஓனர் பார்ப்பாங்கன்றதை பார்த்தோம். இப்போ என்கிட்ட நிறைய பேர் கொஷின் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, சரி இப்போது எல்லாத்தையும் ஆட்டோமேட் பண்ண முடியுமா? அது எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக உங்களால் ஆட்டோமேட் பண்ண முடியுன்ற ஒரு கொஷின் கேட்குறாங்க. இதை நான் ஒரு எக்ஸாம்பிளோட ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ரொம்ப ஃபன்னியான ஒரு ட்வீட் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. என்ன அப்படின்னா, ஒருத்தர் இண்டிகோவில் ட்ராவல் பண்ணுறாரு. அவர் கல்கட்டா போகணும். ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இவரை கல்கட்டாக்கு அனுப்பிட்டு இவரோட லக்கேஜை ஹைதராபாத்துக்கு அனுப்பிட்டாங்க. ஸோ அதுக்கு அவர் நக்கலாக ஒரு ட்வீட் போட்டிருந்தார். என்ன போட்டிருந்தாருன்னா, அமேசிங் ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏர்லைனுக்கு சொல்லிட்டு, நீங்கள் ஒரே நேரத்தில் என்னையை நீங்கள் கல்கட்டாவுக்கும் என் லக்கேஜை ஹைதராபாத்துக்கும் அனுப்பிட்டீங்க, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அந்த காலத்தில் சிஸ்டம் ஏஐலாம் கிடையாது, இவ்வளோ மெச்சூர் கிடையாது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த தேங்க்யூ, நான் ஹாப்பியாக இருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன்ற கீவேர்ட்ஸை வச்சு இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இந்த பாட் என்ன பண்ணியிருக்கு, இதை கேள்விப்படுறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட் பதில் சொல்லியிருக்கு. ஆக்சுவலாக பார்த்தா அந்த கஸ்டமர் கிண்டல் பண்ணியிருக்காரு. அந்த கிண்டல் பண்ணது இந்த பாட்டுக்கு புரியலை. ஆனால் இப்போ ஏஐக்கு யார் கிண்டல் பண்ணுறா, யார் சந்தோஷமாக ஒரு மெசேஜ் அனுப்புகிறா, யார் கோபமாக இருக்கிறா அப்படிங்கிறத ரொம்ப ஈஸியாக அதனால் புரிஞ்சிக்க முடியும். நம்ம இன்னும் போக போக இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள்ஸோடு பார்க்கலாம். ஸோ இன்னும் இதுக்கு நான் சிம்பிளாக சொல்லணும்னா, முன்னாடி ஒரு 20% 30% நம்ம ஆட்டோமேட் பண்ண முடியும் அப்படின்னா, இப்போ அட்லீஸ்ட் 50% ஆட்டோமேட் பண்ண முடியும் நம்மளால். ஸோ இப்போது இதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னா, நம்மளோட டெய்லி என்னென்ன ஆக்டிவிட்டீஸோ அதை நம்ம ட்ராக் பண்ணணும். நான் என்னென்ன வேலை பார்க்குறேன், ஸோ காலையில் போனோடனே ஒரு பிஸ்னஸுக்கு என்னென்ன ஒர்க்கு நான் பண்ணுறேன்றதை ஸ்டார்டிங்கில் இருந்து ஒரு இடத்துல நம்ம நோட் பண்ணி வைக்கணும். அதான் ஸ்டெப் 1. ஸோ ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க, நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்கன்றதை நோட் பண்ணுங்கள்.